அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம். வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி வந்திருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். சாப்டர் 7 ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 7.53, இல்லஸ்ட்ரேஷன் 5. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இது யூஸ்வலாக கார்ப்பரேட் கம்பெனிஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்ஸு, நாட் ஃபார் காமன். மற்ற இதெல்லாம் கிடையாது. இப்போ ஜென்ரலாக ஒரு சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு தனியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் சாப்டர் கீழே வரும். இதே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் நார்மல் அக்கௌண்ட். நார்மல் அக்கௌண்ட்டை விட இது கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். அப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா சம் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபார்மேட் அந்த க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட் படி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுவும் என்ன நார்மலாக இருக்கக்கூடிய ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கும் இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, if you prepare the normal financial accounts, so we use trading account, profit and loss account and balance sheet. அதாவது trading account, profit and loss account and balance sheet நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது we don't need to prepare the trading account. trading account நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. we directly go to the profit and loss account and balance sheet. இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் நம்ம இதில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுதான் அதுக்கான வித்தியாசம். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். Big Bull Limited has a nominal capital of rupees 6 lakh divided into shares of rupees 10 each. அப்போ என்ன பண்ணுறாங்க, பிக் புல் கம்பெனி சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கிறாங்க. அவங்களுடைய நாமினல் கேபிட்டல் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கேபிட்டல் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லை அவங்களுடைய ஷேர் கேபிட்டல்னு எடுத்துப்போம். அது அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபா இருக்குது. பட் ஒரு ஷேரோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 rupees அப்படி சொல்லிட்டு இருக்குது. அப்போ 6 லட்சத்தை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 60,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது த ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் இன் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த புக்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆஸ் ஆன் 31/12/2017. ஸோ கீழே ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதில் டீடைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ட்ரையல் பேலன்ஸில் இருக்கக்கூடிய டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி பிக் புல் கம்பெனி லிமிட்டடுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ என்னென்ன டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கால்ஸ் இன் அரியர்ஸ். கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கம்பெனி இன்ஸ்டால்மெண்ட் மெத்தடில் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபர்ஸ்ட் கால் மணி, செகண்ட் கால் மணி அண்ட் ஃபைனல் கால் மணி, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் சப்போஸ் இஃப் எனி அப்ளிகண்ட் டிட் நாட் பே எனி ஆஃப் த இன்ஸ்டால்மெண்ட், அது என்னவாக இருக்கலாம், அலாட்மெண்ட் மணியாக இருக்கலாம், இல்லை கால் மணியில் ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் கால் மணியாக இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறதுக்கு அரியர். இப்போ கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்றது இஃப் த பர்சன் டிட் நாட் பே ஆர் ஃபெயில்டு டு பே எனி கால் மணி, ஏதாவது ஒரு கால் மணியை பே பண்ணுற தவறிட்டார் அப்படின்னா அது கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்துடும். அது ஒரு 7,500 கொடுத்துருக்குறாங்க. ப்ரமிசஸ் rupees 60,000 ஆடட் ஆன் 1/7/2017. ப்ரமிசஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங் இருக்குதுன்னா அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லாமே ஃப்ரண்ட் யார்டு, பேக் யார்டு, அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடியது என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குதோ அது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக சொல்கிறது தான் ப்ரமிசஸ் சொல்லுவாங்க. இந்த ப்ரமிசஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்ஸ் கேட்டகரி. இதுவும் ஃபிக்ஸட் அசட் அப்படின்ற கேட்டகரிஸில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ப்ரமிசஸ் 3,60,000 கொடுத்துருக்குறாங்க. பட் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1/7/2017 ஒரு 60,000 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ புதுசாக வாங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸில் ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸை புதுசாக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு அடுத்தது மெஷினரியும் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்ஸ் தான். அது ஒரு 3 lakhs இருக்குது. அதுக்கடுத்தது இன்டரிம் டிவிடெண்ட் பெய்டு. இன்டரிம் அப்படின்னா இடைப்பட்ட காலம், தமிழில் இடைப்பட்ட காலம் சொல்லுவாங்க. அப்போது ஒரு கம்பெனி நல்ல லாபத்தில் போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் அவங்களுடைய ஷேர் ஹோல்டருக்கு தருவாங்க, பங்குதாரர்களுக்கு கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஆப்ஷனல் தான். அவங்க நல்ல ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா இஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டிசைடட் டு டிஸ்ட்ரிபியூட் அப்படின்ற பட்சத்தில் இந்த டிவிடெண்ட் தருவாங்க. யூஸ்வலாக அட் த எண்ட் ஆஃப் த இயரில் ஃபைனல் டிவிடெண்ட் ஒன்று தருவாங்க. அப்போ இன்டரிம் டிவிடெண்ட் பெய்ட் அப்படின்னும் போது 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பர்ச்சேசஸ்.
ஸோ அவங்க ரா மெட்டீரியல்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக வாங்கினது. ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ஃபவுண்டேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக ஆரம்பத்தில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்களோ அதெல்லாம். அதுக்கடுத்தது ஃப்ரைட் அப்படின்னா லக்கேஜ் சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். அதாவது கேரிங் த குட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அப்போ எஸ்பெஷலி என்ன பண்ணுவோம், இப்போ சப்ளையர்கிட்ட இருந்து நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ஏரியாவுக்கு குட்ஸை கொண்டு வரதுக்கு நம்ம வந்து லக்கேஜ் சார்ஜ் வந்து தருவோம். அதுக்கு சிம்பிளாக டிரான்ஸ்போர்ட் சார்ஜ்னு சொல்லிடலாமே. இதில் என்ன ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படின்னா, நார்மலாக டிரான்ஸ்போர்ட் சார்ஜுக்கும் ஃப்ரைட் சார்ஜுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இஃப் யூ கேரி த குட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் தட் இஸ் கால்டு ஃப்ரைட்டு. அதே வந்து ட்ராவலிங் சார்ஜஸ் அப்படின்னும் போது அது நார்மலாக காமனாக இருக்கக்கூடிய கேட்டகரிஸ்க்கு வந்துடும். இது வந்து ஃப்ரைட் வந்து ரா மெட்டீரியலுக்கு மட்டும் அப்ளை பண்ணுவாங்க, அதாவது ரா மெட்டீரியலை வாங்கிட்டு வர்றது. அதுக்கடுத்தது டைரக்டர் ஃபீஸு. பேட் டெட்ஸ் அப்படின்னா தமிழில் வந்து வாரா கடன். அதாவது த கஸ்டமர் ஹூ ஃபெயில்டு டு பே த மணி ஃபார் அவர் சோல்டு குட்ஸ். நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நம்ம கிட்டேருந்து பொருளை வாங்கியிருப்பார் வாடிக்கையாளர், அவர் வந்து நமக்கு பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு இருப்பார் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட் டெட்ஸ், வாரா கடன் அப்படி சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது 4% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்ஸ் கேட்டகரி தான். 4% வருமானம், அதாவது ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்ற கேட்டகரிஸில் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் ஒரு 60,000 பிக் புல் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது ஸ்டாக் 1/1/2017, அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்னு அர்த்தம். எப்பவுமே வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி 1 ஜனவரி, அதுக்கடுத்தது 1 ஏப்ரல் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஓப்பனிங் வேல்யூன்னு அர்த்தம். அப்போ இந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு, அது ஒரு 75,000 இருக்குது. அடுத்தது ஃபர்னிச்சரும் வந்து ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்ஸ் தான். அதாவது டேபிள், சேர் இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே வரக்கூடியது. அடுத்தது சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படின்னா அதாவது தோஸ் ஹூ காட் த குட்ஸ் ஃப்ரம் அஸ், நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கடனுக்கு பொருளை வாங்கியிருக்கக்கூடியது. இன் கிரெடிட் பேசிஸ், தோஸ் ஹூ காட் த குட்ஸ் ஃப்ரம் அஸ் இன் கிரெடிட் பேசிஸ். அப்போது கடனுக்கு நம்ம கிட்ட இருந்து பொருளை வாங்கியிருக்கிறவங்க எல்லாருமே தே ஆர் கால்டு சன்ட்ரி டெட்டார்ஸ். அவங்க ஒரு 87,000. குட்வில் அப்படின்றது வந்து யூ நோ வெரி வெல், அதாவது கம்பெனிஸ் குட் நேம் ஆர் குட் ரெப்புடேஷன், குட் ஃபேம் அப்படின்னு அர்த்தம். கம்பெனியோட நல்ல பேர். இது ஒன் ஆஃப் த இன்டான்ஜிபிள் அசட்ஸ், கண்ணுக்கு தெரியாத ஒரு சொத்து. அதுக்கு அடுத்தது கேஷ் ஒரு 750 வந்து இருக்குது. அதுக்கடுத்தது 6% டிபெஞ்சர்ஸ், 6% வட்டியில் கடன் பத்திரம். ஸோ கம்பெனி வந்து வெறும் ஷேரை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்னும் ஃபண்டு நிறைய தேவைப்படுது அப்படின்னும் போது அவங்க கடன் பத்திரத்தையும் வந்து வெளியிடுவாங்க. ஷேருக்கும் கடன் பத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேரை பொறுத்த வரைக்கும் இஃப் த கம்பெனி earns ப்ராஃபிட் தென் ஒன்லி த கம்பெனி கேன் கிவ் த டிவிடெண்ட். அதே வந்து பார்த்தீங்கன்னா 6% டிபெஞ்சர்ஸ் கடன் பத்திரத்தில் கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, ஈவன் இஃப் த கம்பெனி டிட் நாட் earn any profit, the company has to pay fixed interest to the debenture holders. இது வந்து முக்கியம். அதாவது கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, கடன் பத்திரம் வெளியிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க லாபம் சம்பாதிக்கல அப்படின்னா கூட கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த வட்டியை கொடுத்தாக்கணும். அடுத்தது ப்ராஃபிட் P&L அக்கௌண்ட்டு 1/1/2017. இது வந்து என்னென்னா லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் இல்லை ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு கூட எடுத்துப்போம். அப்போ கடந்த வருடத்துடைய ப்ராஃபிட் தான் வந்து இந்த 14,500. அடுத்தது கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து யார், சப்ளையர்ஸ். தோஸ் ஆர் கால்டு சப்ளையர்ஸ் ஹூ கேவ் அஸ் த குட்ஸ். நமக்கு வந்து கடனுக்கு இன் கிரெடிட், தோஸ் ஹூ கேவ் அஸ் த குட்ஸ் இன் கிரெடிட், கடனுக்கு பொருளை கொடுத்துருக்கக்கூடிய நபர்கள். அப்போ நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். வி பர்ச்சேஸ் த குட்ஸ் இன் ஏ கிரெடிட் பேசிஸ் ஃப்ரம் த சப்ளையர். ஸோ தோஸ் ஹூ கேவ் தட் குட்ஸ் டு ஹஸ் தே ஆர் கால்டு கிரெடிட்டார்ஸ். அடுத்தது ஜெனரல் ரிசர்வ் அப்படின்றது வந்து நார்மலாக ஒரு கம்பெனி ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டில் ஒரு பார்ட் ஆஃப் த போர்ஷன்ஸை வந்து எடுத்து வந்து செட் அசைட் ஓரமாக எடுத்து வச்சுப்பாங்க. என்னென்னா ஃப்யூச்சரில் எதுக்காச்சும் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிசர்வில் நிறைய ரிசர்வ் இருக்கும். அதில் ஜெனரல் ரிசர்வ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ரிசர்வ். ஸோ அடுத்தது வந்து ஷேர் கேபிட்டல் கால்டு
அதாவது இப்போ கொஸ்டினில் நம்ம ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்துருக்கோம், நாமினல் கேபிட்டல் சொல்லிட்டு. நாமினல் கேபிட்டல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆத்தரைஸ்டு கேபிட்டல். ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அப்படின்றது வந்து மெர்லி நேம் ஷேக், அது வந்து வெறும் நேம் ஷேக்காக மட்டும்தான் இருப்பாங்க. அது வந்து என்னென்னா தட் இஸ் எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் ஷேர் கேபிட்டல் ஃபார் கம்பெனிஸ் லைஃப் டைம். ஒரு கம்பெனியோட லைஃப் டைம் முழுக்க வந்து எவ்வளோ மேக்ஸிமம் தேவைப்படுமோ அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. தட் கேன் பி ஆல்டர்ட் இன் ஃபியூச்சரில் கம்பெனி க்ரோ ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் கால்டு இதே வந்து ஷேர் கேபிட்டல் வந்து ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இஷ்யூடு கேபிட்டல் பை த கம்பெனி டு த பப்ளிக் அப்படின்னு அர்த்தம். பப்ளிக்கு டைரெக்டாக இஷ்யூ பண்ணியிருக்குது, ஆக்சுவலாக எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்களோ ரியல் வேல்யூ அப்படின்றது அர்த்தம். அப்போ இந்த இடத்துல கால்டப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, கம்பெனி வந்து ஷேர்ஸை பப்ளிக் இஷ்யூ பண்ணிட்டாங்க, கம்பெனி கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்குறதுக்கான இனிஷியேட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து கிளியராக கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே கால்டப் பெய்டப் ரெண்டு கேட்டகரியிலுமே வந்துடும். அதாவது கம்பெனி சைட்லேருந்து அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டாங்க, அதே மாதிரி பப்ளிக் கிட்ட இருந்து காசை வாங்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 4,60,000. அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஷேர் வந்து நம்மளுக்கு கொடுக்கல, அமௌண்ட் ஆஃப் ஷேர் கொடுத்துட்டாங்க. ஒரு ஷேரோட ரேட் எவ்வளோ கொடுக்கல, ஆனால் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாமினல் கேபிட்டலுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு ஷேரோட ரேட் வந்து 10 rupees. அப்போ இதுக்கும் அதேமாரி ஷேர் கேபிட்டல் வந்து ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 10 rupees எடுத்துக்கலாம். அடுத்தது பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் அப்படின்றது இட் இஸ் த டைப் ஆஃப் த பில் விச் இஸ் ப்ரிப்பேர்டு பை த கிரெடிட்டார் அகைன்ஸ்ட் ஆஸ் when we are பர்ச்சேசிங் த குட்ஸ் ஃப்ரம் த கிரெடிட்டார்ஸ் இன் கிரெடிட் பேசிஸ். அதாவது நம்ம கடன் நீந்தோர்கள், கிரெடிட்டார்ஸ் அப்படின்றது தமிழில் கடன் நீந்தோர்கள். அந்த மாதிரி அங்கே அவங்க கிட்ட வந்து நம்ம பொருட்களை கடனுக்கு வாங்கும்போது, கொள்முதல் செய்யும்போது, நம்ம கடனுக்கு வாங்கும்போது அவங்க நமக்கு எதிராக ஒரு பில்லை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து 2 மாதம் 3 மாதம் கழிச்சு அந்த அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்குறதா சொல்லியிருப்போம் ஒரு டியூ டேட்டில். அப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான் வந்து பில்ஸ் பேயபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ, அதாவது இது வந்து கடனுக்கு நம்ம எவ்வளோ பொருளை வாங்கியிருக்கிறோமோ அதோட வேல்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் இந்த பில்லுக்கான அமௌண்ட்டு நம்ம கொடுக்கல. அப்போ இது ஒரு 38,000. அடுத்தது சேல்ஸு, ஆக்சுவல் சேல்ஸ் மேடு பை அஸ், நம்ம எவ்வளோ விற்பனை பண்ணியிருக்கிறோமோ அதுதான். ஸோ அதுக்கு அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். நார்மலாக பேட் டெட்ஸுக்கும் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ப்ரொவிஷன் மீன்ஸ் ஷார்ட் டேர்ம் ரிசர்வ் அப்படின்னு அர்த்தம். அதாவது இது வந்து அந்த டெம்பரரியாக இப்போதைக்கு அந்த பேட் டெட்ஸ் யாரெல்லாம் கடன் நம்மக்கிட்ட வாங்கியிருக்கிறாங்களோ, கொடுக்காம ஏமாற்றிட்டாங்களோ, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக அந்த செலவை இல்லை நஷ்டத்தை ஈடு செய்கிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய ரிசர்வ் தான் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸு. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பேட் டெட்ஸ்னால் யார்? தோஸ் ஹூ ஃபெயில்டு டு pay the money to has who got from goods. நம்ம கிட்ட இருந்து யாரெல்லாம் கடனுக்கு பொருளை வாங்கி இருக்கிறாங்களோ, அதாவது நம்ம கடன் விற்பனை செஞ்சுருப்போம், அந்த கடன் விற்பனை செஞ்சு அந்த நம்ம கிட்ட கடனுக்கு வாங்கியிருக்கக்கூடிய நபர்கள், அவங்க தான் யார்? வாடிக்கையாளர்கள், கஸ்டமர். அந்த கஸ்டமர்ஸ்லாம் யார் கொடுக்காம விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் பேட் டெட்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நஷ்டத்தை ஃபார் தட் லாஸ், அந்த லாஸை ஈடு செய்யறதுக்காக வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ அதுக்கடுத்தது இதோட கண்டினியூஷன் வந்து என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பேங்க் பேலன்ஸ். பேங்க் பேலன்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த கரண்ட் அசெட்ஸ் கேட்டகரி தான், 39,900. வேஜஸ் பெய்டு பை த கம்பெனி, ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் என்னன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ண முடியல அப்படின்னா ஜெனரல் எக்ஸ்பென்சஸில் போட்டலாம். சேலரிஸ் ஒரு 14,000. அப்போ வேஜஸ்னால் யார்? ப்ளூ கலர் ஜாப், அதாவது செமி ஸ்கில்டில் இருக்கிறவங்க, இந்த ஸ்வீப்பர்ஸ் அந்த கேட்டகரி, இல்லை ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. சேலரிஸ் அப்படின்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள்ஸ்க்கு வந்து தருவாங்க, அதாவது ஒயிட் கலர் ஜாப்ஸ் கேட்டகரிஸில் இருக்கிறவங்க. அடுத்தது டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, ஸோ நம்ம கடன் பத்திரம் வாங்கியிருப்போம், வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த கடன் பத்திரத்துக்கு மீதான வட்டியை வந்து நம்ம தருவோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த 6%, 3 லட்சத்துக்கு 6% வட்டியை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து இதோட கண்டினியூஷன் வந்து என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே பார்த்துட்டோம். ட்ரையல் பேலன்ஸுக்கு கீழே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படி சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி அப்ளை பண்ணலாம் சம்மில் அப்படின்றத பார்ப்போம். Prepare final accounts of the company for the year ending 31/12/2017 in the prescribed form after taking into account the following adjustment. கீழே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸையும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிப்ரிசியேஷன் ஆன் மிஷினரி பை 10%. நம்மளோட கொஸ்டினில் மெஷின் வந்து வேல்யூ கொடுத்துருப்பாங்க. மெஷினரி அப்படின்றது ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட்டு, அதில் 10% டிப்ரிசியேஷன் வந்து குறையுது.
வேல்யூ வந்து குறையுது. ஃபர்னிச்சருக்கு வந்து 5% டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். நம்ம ஜென்ரலாகவே ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ரைட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னும் போது அப்போ அதை கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ டபுள் டைம் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது வேஜஸ் இன்க்ளூடட் ருபீஸ் 10,000 பெய்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எ காம்பவுண்ட் வால் டு த ப்ரெமிசஸ் அண்ட் நோ அட்ஜஸ்ட்மெண்ட் வாஸ் மேட். அதாவது வேஜஸ் கொடுத்ததுல ஒரு 10,000 ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ரெமிசஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது இந்த காம்பவுண்ட் வால் இது பண்ணுறது, பார்க் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இல்லை நம்ம அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அதாவது பியூட்டிஃபுல்லாக மாற்றுறதுக்காக நம்ம அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸை வந்து நம்ம இது பண்ணுறது, இல்லை கலரிங் கொடுக்கறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் ஆர் கால்டு ப்ரெமிசஸ் அப்படின்லாம் கூட நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி அந்த மாதிரியான வேலை, அதாவது நம்மளோட இது வந்து அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 10,000 வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதை வேஜஸில் சேர்த்துட்டாங்க. அதை வந்து வேஜஸில் சேர்க்கக்கூடாது. அது வந்து நம்ம ஃபிக்ஸட் அசட்டாகவே நம்ம அது கன்சிடர் பண்ணிக்கணும். அதை எக்ஸ்பெண்டிச்சராக கன்சிடர் பண்ணக்கூடாது. இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றதையும் பார்ப்போம். அடுத்தது ப்ரொவைட் 5% ஃபார் பேட் டெட்ஸ் ஆன் சன்ட்ரி டெட்டார்ஸ். அதாவது ப்ரொவிஷனாக வந்து 5% பேட் டெட்ஸ் வாராக்கடனுக்கு 5% வந்து இழப்பீடு செய்கிறதுக்கான ஒரு ரிசர்வை இப்போ இந்த வருஷத்துக்கு தேவையான ரிசர்வாக கண்டிஜென்சி ரிசர்வாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ருபீஸ் 10,000 டு ஜெனரல் ரிசர்வ். ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வி ஹவ் டு ப்ரிப்பேர் த நெட் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி. நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த நெட் ப்ராஃபிட்லேருந்து 10% வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான ஜெனரல் ரிசர்வாக செட் அசைட் ஓரமாக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ப்ரொவைட் ஃபார் இன்கம் டேக்ஸு. ஸோ வென் வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி, அதாவது நெட் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி, ஸோ வி ஹவ் டு டிடக்ட் த இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கணும், ஏன்னா டேக்ஸ் கட்டணும் இல்லையா, வர லாபத்துலேருந்து 25,000 நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டணும், வருமான வரி. அடுத்தது ஸ்டாக் ஆன் 31/12/2017 வாஸ் ருபீஸ் 1,01,000. அப்போ இது வந்து க்ளோசிங் டேட்டில் கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே 31/12 31 மார்ச் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னா க்ளோசிங் வேல்யூன்னு அர்த்தம். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு 1,01,000 இருக்குது. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், கொஸ்டின் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போது நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆன்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 2 அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்ற நேமில் ப்ரிப்பேர் பண்ணணும். லெட்ஜர் அக்கௌண்ட் மாதிரி வரக்கூடாது, ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் வரணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் நம்ம இந்த 2 அக்கௌண்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக ஒரு நோட்ஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி அதுக்கான தனியான ஒரு நோட்ஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ அதை வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் நோட்ஸ் அக்கௌண்ட் ஆன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுடைய ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் அக்கௌண்ட். அதே மாதிரி நம்ம பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் அக்கௌண்ட்டும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நோட்ஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்மளால் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போது நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஆன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நோட் நம்பர் அப்படி சொல்லிட்டு ஒன்று வரும். இப்போ நம்ம இங்கே சீரியல் நம்பர் 1 2 3 4 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நோட் நம்பர். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருப்போம். அதாவது நான் வந்து இங்கே நான் கலரிங் பண்ணியிருப்பேன் பாருங்கள், க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோட் நம்பருக்கான டோட்டல் ஹெட்டிங். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நோட் நம்பருக்கும் ஒரு டோட்டல் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வேல்யூ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்டில் சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், இன்னர் காலம் அண்ட் ருபீஸ் காலம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நோட் நம்பர் 1, அதுக்கான தலைப்பு வந்து என்னென்னு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுவோம். அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறது மூலமா எனக்கு எவ்வளோ
வந்து வருமானம் வந்திருக்குது. வருமானம் வேற, ப்ராஃபிட் வேற, லாபம் வேற. வருமானன்றது வந்து என்னன்னா, நான் விற்பனை செஞ்சு ஒரு பொருள, அது மூலமா என்கிட்ட எவ்வளோ பணம் வந்திருக்குது. அதுதான் வந்து ரெவென்யூ அப்படின்னு அர்த்தம். அப்ப நான் என்னோட பிசினஸ் மூலியமா, ரன் பண்ணது மூலியமா எனக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்குது. அப்போ ஒரு கம்பெனிய பொறுத்தவரைக்கும் எது ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி பை சேல்ஸ். அப்ப ப்ராடக்ட் இது எல்லாத்தையும் நீங்க சேல்ஸ் பண்றது மூலியமா வர்றது மட்டும் தான் வருமானம் அப்படின்ற கேட்டகரிஸ்ல வரும். அப்ப இதுக்கு தலைப்பு வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது இப்போ இதில் இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் தலைப்பு கொடுத்தாச்சு. அப்போ இது கீழே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் வரும். நம்மளுடைய கொஸ்டினில் வந்து சேல்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 4,15,000. சேல்ஸ் ரிட்டர்ன்லாம் எதுவும் கொடுக்கல, அதனால இந்த அமௌண்ட்டையும் நம்ம நெட் சேல்ஸாக கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு எதுவும் ஃபர்தராக நம்மக்கிட்ட வேறு எதுவும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இல்லை நோட் நம்பர் 1க்கு, அதனால் இதை நம்ம டோட்டல் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 2, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. காஸ்ட் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ்னு அர்த்தம், குட்ஸ் சோல்டு அப்படின்னா பொருட்களை விற்பனை செய்யுது. அப்போது நம்ம பொருட்களை விற்பனை செய்கிறது முன்னாடி வரைக்கும் எனக்கு எவ்வளோ செலவாயிருக்கோ அது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ வாட் ஆர் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் till the goods sold to the or till the goods sales to the consumer. கன்சியூமருக்கு நான் பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டு விற்பனை செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எவ்வளோ செலவாயிருக்குதோ அது எல்லாமே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் ஸ்டாக். கொஸ்டினில் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குது, அப்போ கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2017 ஒரு 75,000. இது வந்து பார்த்தீங்க அப்போ நம்ம நினச்சிக்கலாம் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து அசட் கேட்டகரியில் தானே வரும், அது எப்படி வந்து செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து செலவு தான். ஏன்னா அதுக்கப்புறமேட்டு தான் அது ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுவோம். அதனால் அது வந்து 75,000. அடுத்தது பர்ச்சேசஸ். ஸோ புதுசாக இந்த வருஷம் வாங்கினது ஒரு 1,85,000 வந்து சப்ளையர் கிட்டேருந்து வாங்கியிருக்கிறோம். அடுத்தது ஃப்ரைட். ஃப்ரைட்டு வந்து ஒன் ஆஃப் த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸில் வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நம்ம வேஜஸும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தானே, ஏன் அதை வந்து எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். பர்ச்சேஸ் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா அதாவது எஸ்பெஷலி சப்ளையர்கிட்ட இருந்து ரா மெட்டீரியல்ஸை வாங்கி அதை நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் டூ வீலர்லேயோ இல்லை 4 வீலர்லேயோ வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒரு வெஹிக்கலில் நம்ம அதை இது பண்ணிவிட்டு லோட் பண்ணி திருப்பி அதை எடுத்துகிட்டு வந்து குடோனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பிளேஸ் பண்ணி வைப்போம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேரியிங் த ரா மெட்டீரியல் ஃப்ரம் த சப்ளையர் பிளேஸ் டு அவர் மேனுஃபேக்சரிங் பிளேஸ். This related cost is called freight charges. அப்போ இந்த freight charges எக்ஸ்பென்சஸ் தான், ஆனால் அது வந்து பர்ச்சேஸ் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். அதனால் அதை வந்து என்ன பண்ணிக்கிறோம், பர்ச்சேஸோட ஆட் பண்ணிக்கிறோம் 13,100. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆன் 31/12/2017 சொல்லிட்டு ஒரு 1,10,000 வந்து கொடுத்துருப்பாங்க. சாரி 1,01,000. அதை நம்ம எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேசஸ்ஸு, ஃப்ரைட் சார்ஜஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 2,73,000 நமக்கு வந்து கிடைக்குது. 73,100. அதில் க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,01,000 கழிச்சோம்னா 1,72,100 அப்படின்றது வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இது நோட் நம்பர் 2க்கான டோட்டல். அடுத்தது நோட் நம்பர் 3. இப்போ இந்த நோட் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர். எதெல்லாம் எம்ப்ளாயிக்கு பெனிஃபிட்டாக போதோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து நோட் நம்பர் 3ல வரும். அது என்ன எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர்? ஸோ whenever the company hire the people for working in their organization, so they have to pay some compensation டு த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும், கம்பெனி வந்து அவங்க செய்கிற வேலைக்கு பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் நேச்சர் ஆஃப் த ஜாப்பை பொறுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். பேஸ்ட் ஆன் த ஸ்கில் அவங்க என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே இங்கே வந்துடும். அப்போ இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் என்னும்போது எம்ப்ளாயிக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸ்ஸு, சேலரிஸு, ரெமுனரேஷன், போனஸு, இன்சென்டிவ்ஸு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸு, வாட் எவர் இட் இஸ் ஃபார் த எம்ப்ளாயீஸ் அது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேஜஸ் நம்மளுடைய கொஸ்டினில் ஒரு 84,800 இருக்குது, அதை நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இதில் லெஸ் வேஜஸ் ஃபார் ப்ரமிசஸ். நம்ம ஜென்ரலாக வேஜஸ்னால் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் இருக்கும், ப்ரீபெய்ட் வேஜஸ் இருக்கும், இல்லை ஏதாவது அந்த மாதிரி தான் இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங்னா ஆட் பண்ணுவோம், ப்ரீபெய்ட்னா லெஸ் பண்ணுவோம், இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல எதுக்காக வேஜஸ் ஃபார் ப்ரமிசஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு நம்ம ஒரு 10,000 கழிச்சிருக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு 10,000 வந்து
அங்கே இருக்கக்கூடிய ப்ரமிசஸை பில்ட் பண்ணுறாங்க. தமிழில் வந்து வளாகங்கள்னு அர்த்தம். ஒரு பில்டிங் கட்டியிருக்கிறாங்கன்னா வெறும் பில்டிங் மட்டும் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அப்போ அதை சார்ந்த வந்து என்ன பண்ணுவாங்க, காம்பவுண்ட் சுவர்ஸு, டிசைன்ஸு, இந்த மாதிரி ஃப்ரண்ட் யார்டு, பேக் யார்டு, இந்த மாதிரிலாம் நல்லா இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தட் ஷுட் பி கன்சிடர்ட் அஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். அதுவும் ஃபிக்ஸட் அசெட் அப்படின்றது தான் இருக்கும். அப்போ ஃபிக்ஸட் அசெட்டுக்கு நம்ம எதெல்லாம் செலவு பண்ணுறோமோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஷுட் பி கன்சிடர்ட் ஃபிக்ஸட் அசெட். அந்த ஃபிக்ஸட் அசெட்டாக அதை கன்சிடர் பண்ணிக்கணும், இல்லை அந்த ஃபிக்ஸட் அசெட்டோட சேர்த்துக்கணும். அப்போ இதை தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, வேஜஸ் அக்கௌண்ட்டில் அதை சேர்த்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த அமௌண்ட்டை நம்ம கழிச்சிடணும். அப்போ அதுக்கப்புறமேட்டு அந்த அமௌண்ட் எங்கே போய் சேரும், ப்ரெமிசஸோடைய என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவில் இந்த ஒரு 10,000 வந்து சேர்ந்துக்கும். அப்போ 1,00,000 ப்ரெமிசஸ்க்கு வந்து அதோட வேல்யூ அப்படின்னா 10,000 சேர்த்து 1,10,000 அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்போ இது எக்ஸ்பெண்டிச்சராக வந்து கன்சிடர் பண்ணிட்டாங்க, தப்பாக அதை கன்சிடர் பண்ணிட்டாங்க. இது எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, அசெட். அதனால இதை நம்ம கழிச்சுக்கிறோம். அப்போது 84,800ல் வேஜஸ் ஃபார் ப்ரெமிசஸ். அப்போ ப்ரெமிசஸை வந்து பில் பண்ணுறதுக்கானது வந்து அசெட்டு. அதனால் தப்பாக அதை மீன் பண்ணதுனால அதை கழிக்கிறோம். கழிச்சிட்டு நெட் வேஜஸ் வந்து 74,800, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். தென் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேலரிஸ் இருக்குது. சேலரிஸ் வந்து ஒயிட் கலர் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு தருவாங்க, ஒரு 14,500, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ டோட்டல் பண்ணும்போது 74,800 ப்ளஸ் 14,500 ஆட் பண்ணோம்னா நமக்கு 89,300 கிடைக்கும். இது நோட் நம்பர் 3க்கான நம்ம டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 4, ஃபினான்ஸ் காஸ்ட். நிதி சார்ந்த செலவுகள்னு அர்த்தம் தமிழில். காஸ்ட்னா எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்போ இந்த ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்றது வந்து என்னென்னா, யூஸ்வலாக கம்பெனி வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த கடன் வாங்கினதை வந்து திருப்பி வந்து கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது அது வந்து எதெல்லாம் அது சார்ந்த வட்டியெல்லாம் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே ஃபினான்ஸ் காஸ்ட்டு கீழே வரும். அது திருப்பி கொடுக்கும்போது அது அமௌண்ட் வந்து செட்டில் ஆகிடும். பட் இன் கேஸ் கம்பெனி கடன் வாங்கி அந்த கடனுக்கான வட்டியை கொடுத்துக்கிட்டே வராங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஃபினான்ஸ் காஸ்ட்டு கீழே வரும். அப்போ இந்த இடத்துல கொஸ்டினில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டிபெஞ்சர் டாக்குமெண்ட், கடன் பத்திரத்தை வெளியிட்டு இருப்பாங்க, அதுக்கான வட்டியை வந்து கொடுப்பாங்க. அப்போ வட்டியை கொடுக்குறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம். கடன் மீதான வட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய கொஸ்டினில் ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் ஒரு 9,000 கொடுத்துருப்பாங்க. அது நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இன்னர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ், நம்மளுடைய கொஸ்டினில் அதை பற்றி எதுவுமே கொடுக்கலையே. நம்மளுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் கொடுக்கல, அதுக்கு அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ்லையும் கொடுக்கல. அப்போ எப்படி அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ்னு ஒன்று வந்தது அப்படின்னா, நம்மளுடைய கொஸ்டினில் வந்து பாருங்கள், கிரெடிட் சைடில் ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைடில் டிபெஞ்சர்ஸ் ருபீஸ் 3 lakhsன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வெறும் டிபெஞ்சர்ஸ்னு கொடுக்க மாட்டாங்க, 6% டிபெஞ்சர்ஸ்னு கொடுப்பாங்க. அந்த 6% எதை மீன் பண்ணுதுன்னா இன்ட்ரெஸ்ட், வருஷம் வட்டி கொடுக்குறது. அப்போ இந்த 3 லட்ச ரூபாயில் நீங்கள் வந்து 6% கண்டுபிடிச்சிங்கன்னா உனக்கு 18,000 வரும். அப்போ இந்த 18,000 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 18,000 தானே நம்ம போடணும், ஏன் 9,000 போட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ ஏற்கனவே இந்த வருஷத்தில் 18,000ல் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் 9,000 வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்கன்னு நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும். கொஸ்டினில் எப்பயுமே நம்மளுக்கு சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் we have to assume that 50% ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஸ் ஆல்ரெடி பெய்டு அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல 9,000 அப்போ போயிடுச்சு. அப்போ 6 மாதத்துக்கான வட்டியை ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம், மீதமுள்ள ஒரு 6 மாதத்துக்கான வட்டியை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே எடுத்துக்கணும். அப்போ 18,000ன்றது 12 மாதத்துக்கு அப்படின்னா 6 மாதத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். 6/12, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 6 மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 9,000. அப்போ இந்த இடத்துல வரும்போது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பெய்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் 9,000. இப்போ புதுசாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் 9,000 சேர்த்து 18,000. ஸோ இப்போ நோட் நம்பர் 4ஓட டோட்டல் வந்து 18,000 நம்ம எடுத்துப்போம். அடுத்தது நோட் நம்பர் 5. அடுத்தது வந்து நோட் நம்பர் 5. நோட் நம்பர் 5 வந்து நம்ம பார்ப்போம். நோட் நம்பர் 5க்கு வந்து டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். டிப்ரிசியேஷன் அப்படின்னா தமிழில் தேய்மானம். எதெல்லாம் ஃபிக்ஸட் அசெட் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே வேல்யூ டிப்ரிஷியேட் குறையுது அப்படின்னா அது வந்து டிப்ரிசியேஷன். அமார்டைசேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா லாங் டேர்ம் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ஃபவுண்டேஷன் எக்ஸ்பெண்டிச்சர், ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸு, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸு, டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸு, இந்த மாதிரிலாம் எதாவதுலாம் வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுக்குறது, இந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் நார்மல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் வராது, நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸில் வரும். அப்போ அதெல்லாமே வந்து அமார்டைசேஷன். இது மட்டும்தான் அமார்டைசேஷன் எக்ஸ்பெண்டிச்சரான்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. இஃப் எனி வேல்யூ டிப்ரிஷியேட்டட் ஆன் இன்டான்ஜிபிள் அசெட்ஸு, இன்டான்ஜிபிள் ஃபிக்ஸட் அசெட்டில் வந்து வேல்யூ குறையுது அப்படின்னாலும் அமார்டைசேஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் வரும். அதாவது குட்வில்லோட வேல்யூ குறையிறது, பேட்டன் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸு, இண்டஸ்ட்ரியல் டிசைன் ரைட்ஸ், இதெல்லாமே ஒன் ஆஃப் த இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் கேட்டகரிஸ் தான்.
அப்போ அந்த இன்டேஞ்சிபிள் அசட்டோட வேல்யூ வந்து குறையுது அப்படின்னும் போது அது எல்லாமே அமார்டைசேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரியில் எடுத்துப்பாங்க. அப்போ இந்த இடத்துல கொஸ்டினில் அமார்டைசேஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னா ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் இஸ் ஒன் ஆஃப் த அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரி. நம்மளோட கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க ப்ரிலிமினரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து ஒரு 5,000, அதையே திருப்பி ரைட் ஆஃப் பண்ணவும் சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டிப்ரிசியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்டுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். மெஷினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் வந்து டிப்ரிஷியேட் மெஷினரி பை 10%. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 10% டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 3 lakhsல 10% கண்டுபிடிச்சோம்னா 30,000 வரும். அடுத்தது ஃபர்னிச்சர் வந்து கொஸ்டினில் எவ்வளோ இருக்குது? 7,200. டிப்ரிசியேஷன் வந்து ஃபர்னிச்சர் பை 5%. அப்போ 7,200ல் 5% கண்டுபிடிச்சோம்னா 360 வந்து ஃபர்னிச்சருக்கான டிப்ரிசியேஷன். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 30,000 360 + 5,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 35,360 அப்படின்றது நோட் நம்பர் 5க்கான டோட்டலாக நமக்கு வரும். அடுத்தது நோட் நம்பர் 6 என்ன அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது நோட் நம்பர் 6 வந்து பார்க்கலாம். அதர் எக்ஸ்பென்சஸ், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் ரிமைனிங் இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே நோட் நம்பர் 6ல் வந்து வரும். இப்போ நோட் நம்பர் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் ஃபீஸ், அதாவது இந்த கம்பெனியில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்துருப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு 5,750 இருக்குது. அதில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, அதனால் அவுட்டர் காலத்தில் எடுத்து போயிட்டு மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட் டெட்ஸ், அதாவது நம்மக்கிட்ட கடனுக்கு பொருளை வாங்கியிருக்கக்கூடிய நபர்கள் வந்து கொடுக்காம ஏமாற்றிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி, அதாவது தோஸ் who cheated to repay the money for our sold goods அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேட் டெட்ஸ் வந்து ஒரு 2,110 வந்து இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம், அதாவது ப்ரொவிஷன் இந்த வருஷம் புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எஃப்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ப்ரொவைட் 5% ஃபார் பேட் டெட்ஸ் அண்ட் சன்ரி டேட்டார்ஸ்னு அர்த்தம். சன்ரி டேட்டார்ஸ் நம்மளுடைய கொஸ்டினில் எவ்வளோ இருக்குது? 87,000 இருக்குது. அதில் 5% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கான டெம்பரரி ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா 4,350. இது இந்த ரிசர்வ் வந்து ஒன்லி ஃபார் காம்பன்சேட்டிங் த பேட் டெட்ஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக. அடுத்தது ஓல்டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். ஏற்கனவே போன வருஷம் வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் வந்து ஒரு 3,500 கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைடில். அதை நம்ம கழிச்சுக்கணும், ஏன்னா அது ஏற்கனவே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்போம், அதனால் அதை நம்ம கழிச்சுக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நியூ ப்ரொவிஷன் 4,350 ஆட் பண்ணும்போது பேட் டெட்ஸோட நமக்கு 6,460 கிடைக்குது. லாஸ்ட் இயர் ப்ரொவிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் டெட்ஸுக்கு 3,500, அதை கழிச்சிட்டோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா 2,960 வந்து பேலன்ஸ் இருக்குது. அதை அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது ஜெனரல் எக்ஸ்பென்சஸ். எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் ஸ்பெசிஃபிக்காக தெரியாதப்போ அது பொதுவான ஒரு செலவுகள் மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியில் ஒரு 16,900 இருக்குது. அப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். அவுட்டர் காலத்தில் இருக்கிறது மட்டும்தான் ஆட் பண்ணணும். 5,740, 2,960 + 16,900 ஆட் பண்ணோம்னா நமக்கு 25,600 வந்து கிடைக்கும். இது நோட் நம்பர் 6. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுக்கு அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2, அதாவது நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக A2ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் பிக் புல் கம்பெனி லிமிடெட் ஃபார் த இயர் ended 31/12/2017 as per the revised schedule 6. ரிவைஸ்ட் ஷெடியூல் 6ல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதாவது த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஷுட் பி இன் ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் இருக்கணும். அப்போ பர்டிகுலர்ஸு நோட் நம்பர் ருபீஸ் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும், இதெல்லாம் வருமானம் வருதோ அதெல்லாம். இப்போ இந்த இடத்துல கொஸ்டினில் நோட் நம்பர் 1, நம்மளோட கொஸ்டினில் என்ன பண்ணியிருப்போம், நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நோட் நம்பர் 1 ஹெட்டிங் வந்து என்ன கொடுத்துருப்போம், ஹெட்லைன் வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ அந்த ஹெட்டிங்கை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அதாவது ஜென்ரலாக நம்ம இதுக்கு தனியாக நம்ம அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. நோட்ஸ் டு அக்கௌண்ட்டில் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை தான் பண்ணுவோம். அப்போது அந்த ஒவ்வொரு நோட் நம்பருக்கான ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்ஸில் மென்ஷன் ஆகிடும். இந்த சீரியல் நம்பர் எல்லாமே நோட் நம்பரில் அப்ளை ஆகிடும். அப்போ இந்த அமௌண்ட்டெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்டுக்கும் நம்ம டோட்டல் போட்டிருப்போம், அந்த டோட்டல் அமௌண்ட்டை தான் எடுக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் அமௌண்ட்டை நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அந்த தலைப்பு எடுத்துகிட்டு வந்து பர்டிகுலர்ஸில் மென்ஷன் பண்ணியாச்சு. சீரியல் நம்பர் 1 வந்து நோட் நம்பர் 1, அதை நோட் நம்பர் காலத்தில் மென்ஷன் பண்ணியாச்சு. நோட் நம்பர் 1க்கு வந்து ஒரு டோட்டல் போட்டிருப்போம் 4,15,000, அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணியாச்சு. அடுத்தது அதர் இன்கம்.
அதர் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா as per the ஃபார்மேட் படி இன்கேஸ் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிப்போம். பட் இந்த கொஸ்டினில் அதர் இன்கம்மை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்கல. அதனால் அதை நம்ம டம்மி பண்ணிவிட்டு நில்லுன்னு போட்டுட்டோம். அப்போ டோட்டல் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4,15,000. இது எதுக்காக டோட்டல் பின்னு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து லாபமா நஷ்டமா அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்தது எக்ஸ்பென்சஸ். ரிமைனிங் இருக்கக்கூடிய 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் கேட்டகரிஸில் வந்துடும். ஸோ அப்போ எக்ஸ்பென்சஸில் ஃபஸ்ட்டு நோட் நம்பர் 2க்கு நம்ம என்ன தலைப்பு கொடுத்துருப்போம்? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அதை நம்ம பர்டிகுலர்ஸில் மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ சீரியல் நம்பர் 2 வந்து நோட் நம்பர் 2வாக கன்சிடர் பண்ணிக்கலாம். டோட்டல் 1,72,100 அதை ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். சேம் லைக் தட் அதே மாதிரி அது லைக் வைஸ் மற்றது 3, 4, 5, 6 எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் நோட் நம்பர் 3 டோட்டல் 89,300. நோட் நம்பர் 4 வந்து ஃபினான்ஸ் காஸ்ட்டு டோட்டல் வந்து 18,000 எடுத்தாச்சு. நோட் நம்பர் 5 டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் டோட்டல் வந்து 35,360. அடுத்தது நோட் நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ் அதோட டோட்டல் வந்து 25,600. இப்போ நம்ம எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பேர் வந்து அதாவது எக்ஸ்பெண்டிச்சர்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கணும். 2, 3, 4, 5, 6ஓட டோட்டல் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது 1,72,100, 89,300, 18,000, 35,360 ப்ளஸ் 25,600 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 3,40,360 கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸ். இதை பின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இஃப் த ரெவென்யூ இஸ் எக்ஸஸ் தேன் எக்ஸ்பென்சஸை காட்டிலும் ரெவென்யூ அதிகமாக இருந்ததுன்னா த எக்ஸஸ் அண்ட் ஓவர் ரெவென்யூ இஸ் கால்டு ப்ராஃபிட். அப்போ ஏ வந்து எவ்வளோ? 4,15,000, பி வந்து 3,40,360. அப்போ 4,15,000 3,40,360 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது? ப்ளஸில் 74,640. ஸோ திஸ் இஸ் கால்டு நெட் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்னும் கழிக்கல. அப்போ இது வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு. இப்போ நம்ம டேக்ஸை கழிக்கணும். டேக்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில்? அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ரொவைட் ஃபார் இன்கம் டேக்ஸ் 25,000. ஸோ அப்போ அந்த இன்கம் டேக்ஸ் 25,000 நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 49,640 வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த கம்பெனியோட டேக்ஸ் எல்லாம் போக ரிமைன் இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்ற நேமில் நம்ம எடுத்துப்போம். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3 நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் டு அக்கௌண்ட். எப்படி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் டு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுமோ அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஒரு நோட்ஸ் டு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ், ருபீஸ், இன்னர் காலம், அவுட்டர் காலம். ஃபஸ்ட்டு நோட் நம்பர் 1 இதுக்கு தனியாக 1, 2, 3ன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம போட்டுட்டு வரணும். அப்போ நோட் நம்பர் 1 இதுக்கு வந்து தலைப்பு வந்து ஷேர் கேபிட்டல். ஸோ கம்பெனியோட ஷேர் கேபிட்டலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். நம்மளோட கொஸ்டினில் ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,60,000 வந்து ருபீஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்மக்கிட்ட 4,60,000 ருபீஸில் தானே கொடுத்துருக்குறாங்க. நம்ம அது வெறும் அப்படியே அப்ளை பண்ணிட்டோமே. அதுக்கப்புறம் இங்கே பர்டிகுலர்ஸில் வந்து 46,000லாம் எப்படி வருது அப்படின்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக அது நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ கொஸ்டினில் வந்து ஒரு ஷேரோட ரேட் வந்து 10 ருபீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நாமினல் வேல்யூவில் வந்து 10 ருபீஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். அப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 ருபீஸ் வந்து ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸ். அப்போ 4,60,000 10ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 46,000 வரும். அப்போ 46,000 நம்பர் ஆஃப் ஷேர், ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 ருபீஸ் இருந்ததுன்னா அமௌண்ட் ஆஃப் ஷேர் வந்து 4,60,000. உங்களுக்கு இது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போடலை அப்படின்னாலுமே ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கொஸ்டினில் ட்ரையல் பேலன்ஸில் கால்ஸ் இன் அரியர்ஸ் ஒரு 7,500 கொடுத்துருக்குறாங்க. அப்போ யாரோ வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அப்ளிகேண்ட் வந்து அமௌண்ட்டை கொடுக்கல, கால்ஸ் மணி கொடுக்கல. அப்போ அதை நம்ம கழிச்சிக்கலாம். அப்போ 4,60,000ல் 7,500 போயிடுச்சுன்னா 4,52,500 அது மட்டும்தான் நம்ம நெட் ஷேர் கேபிட்டல் வேல்யூ எடுத்துப்போம். இது டோட்டல் நோட் நம்பர் 1ஓட டோட்டலாக எடுத்துக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 2 ரிசர்வ் அண்டு சர்ப்ளஸ். ரிசர்வ் அப்படின்னா கம்பெனியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ் எல்லாமே வந்துடும். சர்ப்ளஸ் அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி. ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட், கரண்ட் இயர் ப்ராஃபிட் எல்லாமே சர்ப்ளஸ் கேட்டகரிஸில் வந்துடும். இப்போ நம்மளோட கொஸ்டினில் ரிசர்வ் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். கொஸ்டினில் ஜெனரல் ரிசர்வ் 25,000 நம்மளோட கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைடில் அதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடிஷ்னல் ரிசர்வ் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஜி ஆப்ஷனில் ட்ரான்ஸ்ஃபர் ருபீஸ் 10,000 டு ஜெனரல் ரிசர்வ் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ 10,000 வந்து புதுசாக ரிசர்வ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த வருஷம் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து 10,000 ரிசர்வுக்கு எடுத்துக்கணும். அப்போது அந்த 10,000 அடிஷ்னல் ஜெனரல் ரிசர்வாக எடுத்துகிட்டு போயிட்டு அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்ப்ளஸ். சர்ப்ளஸ் அப்படின்னா ப்ராஃபிட்டு.
இப்போ பேலன்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 1/1/2017 போன வருஷத்துக்கான ப்ராஃபிட் வந்து 14,500. அந்த ப்ரீவியஸ் இயர் நெட் ப்ராஃபிட் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஃபார் த இயர், இந்த வருஷம் அதாவது ஸ்டெப் நம்பர் 2ல நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் டேக்ஸ் எல்லாம் போக 49,640, அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது லெஸ் அப்ராப்ரியேஷன், அதாவது இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டு லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு 64,140 வரும். அப்ராப்ரியேஷனை இந்த வருஷம் நம்ம கண்டுபிடிச்ச ப்ராஃபிட்லேருந்து ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஷேர் ஹோல்டருக்கு வந்து டிவிடெண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் வந்து பார்த்தோம்னா 7,500, அதை நம்ம கொடுக்கலாம். ஜெனரல் ரிசர்வ், இங்கே நம்ம அடிஷ்னல், அதாவது இந்த 10,000 ரூபாய் ஃபஸ்ட்டு நம்ம நெட் ப்ராஃபிட்டில் கழிப்போம். இதே 10,000 தான் இங்கே வந்திருக்கிறது, இதுவும் வேற கிடையாது. அப்போ இந்த கழிக்கக்கூடிய இந்த அமௌண்ட்டு ஜெனரல் ரிசர்வுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறோம், ஜெனரல் ரிசர்வில் சேர்ந்துப்போம். ப்ராஃபிட்டில் கழிப்போம், ஜெனரல் ரிசர்வில் சேர்த்துருவோம், அவ்வளோதான். அப்போ டோட்டலாக கழிக்கக்கூடிய அமௌண்ட் வந்து எவ்வளோ, 7,500 ப்ளஸ் ஜெனரல் ரிசர்வுக்கு சேர்க்க வேண்டியது 10,000 சேர்த்து 17,500 ப்ராஃபிட்டில் குறைஞ்சிரும். இந்த 10,000 வந்து ப்ராஃபிட்டில் குறையும், ரிசர்வில் சேர்ந்துக்கும், அவ்வளோதான். அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலில் எந்த சேஞ்சஸும் வராது. அப்போது ப்ராஃபிட்டில் குறைஞ்சது போக மிச்சம் இருக்கக்கூடியது டிவிடெண்ட்டு ரிசர்வுக்குலாம் போனது போக மிச்சம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ப்ராஃபிட் வந்து 46,640 ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டோட சேர்த்து. அப்போ டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 25,000, 10,000, 46,640 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 81,640 வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் நோட் நம்பர் 2ஓட டோட்டலாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 3 வந்து பார்ப்போம். நோட் நம்பர் 3க்கு வந்து லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்னால் கடன் வாங்குறது, லெண்டிங்னா கடன் கொடுக்குறது. ஸோ கம்பெனி எப்படி கடன் வாங்குறாங்க, கடன் பத்திரத்தை இஷ்யூ பண்ணி. அப்போ கொஸ்டினில் நம்மளுடைய ட்ரையல் பேலன்ஸில் 6% டிபெஞ்சர்ஸ் 3 lakhs வந்து கொடுத்துருப்பாங்க. அது 3 lakhs கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை நம்ம ருபீஸ் காலத்தில் மென்ஷன் பண்ணிப்போம். வேறு எதுவும் ஃபர்தராக பாரோயிங்ஸில் இல்லை. இப்போ அதே நம்ம நோட் நம்பர் 3ஓட டோட்டலாக எடுத்துக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 4 ட்ரேட் பேயபிள். ட்ரேட் பேயபிள் அப்படின்னா எதெல்லாம் கடனீந்தோர், அதாவது சப்ளையர் கிட்டேருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கிறோமோ, அவங்க நமக்கு எதிராக பில்லெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்களோ, அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே ட்ரேட் பேயபிள் கேட்டகரிஸில் வரும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கிரெடிட்டார் ப்ளஸ் பில்ஸ் பேயபிள் சேர்த்து ட்ரேட் பேயபிள் அப்படி சொல்லுவாங்க. நோட் நம்பர் 4 ட்ரேட் பேயபிள் கீழே கிரெடிட்டார் பில்ஸ் பேயபிள் அந்த 2 மட்டும்தான் வரும். நம்மளோட கொஸ்டினில் அப்போ கிரெடிட்டார்ஸ் வந்து ஒரு 50,000 இருக்குது, அதை எடுத்துக்கலாம். பில்ஸ் பேயபிள் வந்து ஒரு 38,000, அது ரெண்டுத்தையும் எடுத்துப்போம். டோட்டல் பண்ணும்போது 88,000 வரும். திஸ் இஸ் நோட் நம்பர் 4க்கான டோட்டலாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நோட் நம்பர் 5 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம எதெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோமோ அதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன் சொல்லுவாங்க. ப்ரொவிஷன்ஸ்னாலே டெம்பரரி ரிசர்வ்ஸ். அந்த ரிசர்வெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ளே செட்டில் பண்ணக்கூடிய இமீடியட் கமிட்மெண்ட்டுக்காக வச்சுருக்கக்கூடியது. அதுதான் சிம்பிளாக ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸு, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸு, இது மாதிரிலாம் சொல்லக்கூடியது எல்லாமே அதுதான் வரும். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னும் போது வெறும் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த வருஷம் டேக்ஸ் கட்டுறதுக்கான அமௌண்ட்டை அலோகேட் பண்ணி வச்சுருக்கிறோம், ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம். அது கொஸ்டினில் அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரொவைட் ஃபார் இன்கம் டேக்ஸ் ₹75,000 சொல்லியிருப்பாங்க. அது நோட் நம்பர் 5க்கு வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனாக வரும். அப்போ இதில் எதுவும் ஃபர்தராக எதுவும் இல்லை. அப்போ நோட் நம்பர் 5க்கு வந்து இந்த 25,000 டோட்டல் வேல்யூவை எடுத்துக்கலாம். அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ். அதர் கரண்ட் லயபிலிட்டிஸில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ், நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் 6% கொடுத்தது வந்து வட்டி. அப்போ 6% வட்டி நம்ம கொடுக்குறது வந்து அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் கேட்டகரிஸ் கீழே வரும். இப்போ இதில் 3 லட்ச ரூபாயில் 6% கண்டுபிடிச்சுன்னா 18,000 வருது. ஆனால் அதே இதுக்கு நம்ம 9,000 ரூபா போடுறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்மளோட கொஸ்டினில் ட்ரையல் பேலன்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து 9,000 ரூபா பே பண்ணிட்டு தான் சொல்லியிருப்பாங்க 6 மாதத்துக்கு முன்னாடி. அதனால நம்ம 6 மாதத்துக்கான அமௌண்ட்டை வி ஹவ் ஆல்ரெடி பெய்டு. ஸோ த ரிமைனிங் 6 மந்த்துக்கான அமௌண்ட்டை தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ 18,000ல் 6 மாதத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது நமக்கு 9,000 ரூபா வரும். அப்போது அந்த 9,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சராக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ நோட் நம்பர் 6ஓட டோட்டல் வந்து 9,000, அதை நம்ம எடுத்துப்போம். அடுத்தது நோட் நம்பர் 7 டேஞ்சிபிள் அசெட்ஸ். கண்ணுக்கு தெரியக்கூடிய ஃபிக்ஸட் அசெட் எல்லாமே டேஞ்சிபிள் அசெட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஞ்சிபிள் அசெட்ஸ் ஆர் டச்சபிள் அண்ட் சீயபிள் நேச்சர் கேட்டகரிஸில் இருக்கும். ப்ரமிசஸ் ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட் தான். ஏன்னா அது ப்ரமிசஸ்ன்றது நம்ம லொக்கேஷன் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லா அம்யூனிட்டிஸும் சேர்ந்தது தான் வந்து ப்ரமிசஸ்ஸு. அப்போ அந்த ப்ரமிசஸ் ஃபிக்ஸட் அசெட் நம்மக்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க ப்ரமிசஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3,60,000 வந்து கொடுத்துருக்குறாங்க, இது ஃபிக்ஸட் அசெட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் ராங்லி டெபிட்டட் டு வேஜஸ். வேஜஸ் அக்கௌண்ட்டில் வந்து தப்பாக டெபிட் பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சி ஆப்ஷனில்
வேஜஸ் இன்க்ளூட் 10,000 பெய்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காம்பவுண்ட் வால். காம்பவுண்ட் வால் கட்டினது வந்து ப்ரமிசஸ் கேட்டகரியில் தான் வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா வேஜஸில் எக்ஸ்பெண்டிச்சராக கன்சிடர் பண்ணியிருப்போம். அதை நம்ம ஏற்கனவே வேஜஸில் கழிச்சிட்டு இருப்போம். அப்போது அதை வந்து ஒன் ஆஃப் த அசட், பார்ட் ஆஃப் த அசட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றதுனால அசட்டோட சேர்ந்து ப்ரமிசஸோட வேல்யூ வந்து 3,70,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மெஷினரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் அசட்டு 3 lakhs இருக்குது. அதில் ஸோ as per the அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷினரிக்கு 10% கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க டிப்ரிஷியேஷன். அப்போ 3 lakhsல 10% கண்டுபிடிச்சோம்னா 30,000 வந்து கிடைக்கும். 3 lakhsல 30,000 போயிடுச்சுன்னா 2,70,000 வந்து நமக்கு மெஷினோட ரிமைனிங் வேல்யூவாக கிடைக்கும். ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7,200. அதில் 5% வந்து டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. 5% கண்டுபிடிச்சோம்னா 360 வந்து வரும். 7,200ல் 360 போயிடுச்சுன்னா 6,840 வந்து ஃபர்னிச்சரோட ரிமைனிங் பேலன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நோட் நம்பர் 7 வந்து நம்ம டோட்டல் பண்ணிப்போம். ப்ரமிஸோட பேலன்ஸ் 3,70,000, மெஷினோட பேலன்ஸ் வந்து 2,70,000, 6,840 ஃபர்னிச்சர் வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 6,46,840 வந்து நோட் நம்பர் 7க்கான டோட்டலாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்தது நோட் நம்பர் 8 வந்து பார்ப்போம். இன்டான்ஜிபிள் அசெட், அதாவது கண்ணுக்கு தெரியாத அசெட் அப்படின்னு அர்த்தம். தோஸ் ஆர் த அசெட் வி கேனாட் டச் தோஸ் அசெட்ஸ், வி கேனாட் சி தோஸ் அசெட் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் வந்து கம்பெனியோட குட் ரெப்புடேஷன், பட் இட் ஹேஸ் சம் வேல்யூ. இதுக்குன்னு ஒரு வேல்யூ வந்து இருக்குது, அது ப்ரீமியம் வேல்யூ. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வந்து கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்டான்ஜிபிள் அசெட் கேட்டகரிஸில் எடுத்துப்போம். வேறு எதுவும் நோ மோர் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் எதுவும் கிடையாது. அதனால இதையே நம்ம டோட்டல் நோட் நம்பர் 8க்கான டோட்டலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 9 நான் கரண்ட் அசெட், அதாவது ஃபிக்ஸட் அசெட்டை தான் நான் கரண்ட் அசெட் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். பட் இந்த இடத்துல நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கடுத்தது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது 12 மாதத்துக்குள்ளே அதுக்கான பெனிஃபிட் வந்து வந்துடும். நம்ம திருப்பி இன்வெஸ்ட் பண்ணதை திருப்பி எடுத்துக்கலாம். இதே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குன்னா அதுக்கு பேர் வந்து நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது அதோடைய லாக்இன் பீரியட் வந்து 12 மாதத்துக்கு மேலே, 1 இயருக்கு மேலே இருக்கும், லாங் பீரியடில் இருக்கும். நம்மக்கிட்ட கொஸ்டினில் 4% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் 60,000 வருஷத்துக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து 4% வட்டி வரதை கூட நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது வந்து கம்பெனிக்கு வருமானம். அப்போது இது வந்து ஒன் ஆஃப் த அசெட்ஸ். 4% செக்யூரிட்டிஸ் வந்து கம்பெனிக்கு அசெட்டு. அப்போ இது நோட் நம்பர் 9ஓட டோட்டலாக நம்ம எடுத்துப்போம். 10 ட்ரேட் ரிசீவபிள், சன்ட்ரி டேட்டார்ஸும் பில்ஸ் ரிசீவபிளும் சேர்ந்து சொல்கிறதுக்கு தான் ட்ரேட் டேட்டார்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இந்த இடத்துல பில்ஸ் ரிசீவபிள் இல்லை, அப்போ சன்ட்ரி டேட்டார்ஸ் மட்டும் இருக்கிறாங்க. கொஸ்டினில் 87,000 அதை எடுத்துக்கலாம். இந்த வருஷத்துக்கான பேட் டெட்ஸ்க்கான ப்ரொவிஷன் வந்து 5%ன்னு கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் எஃப் ஆப்ஷனில் ப்ரொவைட் 5% ஃபார் பேட் டெட்ஸ் ஆன் சன்ட்ரி டேட்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு, அப்போ 5% கண்டுபிடிச்சோம்னா 4,350, அதை நம்ம கழிச்சுப்போம். 87,000ல் 4,350 கழிச்சோம்னா 82,640 அப்படின்றது 650 அப்படின்றது வந்து சன்ட்ரி டேட்டாஸோட ரிமைனிங் பேலன்ஸு. அப்போ இதை நோட் நம்பர் 10க்கான டோட்டலாக நம்ம எடுத்துப்போம். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 4, அதாவது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக B2ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். கால்குலேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பிக் புல் லிமிடெட் as on 31/12/2017 as per the revised Schedule 6. பேலன்ஸ் ஷீட்டும் ஸ்டேட்மெண்ட் வைஸில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு லயபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன் வரும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அசட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து வரும். இதுக்கும் அதே மாதிரி பர்டிகுலர்ஸு, நோட் நம்பர், ருப்பீஸு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எப்படி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி நம்ம நோட்ஸ் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணமோ அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய நோட்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷன் அப்படியே எடுத்துகிட்டு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அப்ளை பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நோட் நம்பரும் நம்ம கொடுத்துருப்போம். அந்த சீரியல் நம்பர் எல்லாம் நோட் நம்பர் காலத்தில் வந்துடும் ஒவ்வொரு நோட் ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு நோட் ஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம தலைப்பு கொடுத்துருப்போம், அந்த ஹெட்டிங் எல்லாம் பர்டிகுலர்ஸ்க்கும் வந்துடும். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு நோட் நம்பர்லேயும் நம்ம டோட்டல் வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். அந்த டோட்டல் வேல்யூ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ருபீஸ் காலத்தில் வரும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம as per the ஃபார்மேட் படி நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் 1 ஈக்விட்டி அண்டு லயபிலிட்டிஸு. இது வந்து அதாவது லயபிலிட்டிஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரக்கூடியது. ஸோ இதுக்கு கீழே சப்ஹெட்டிங் வந்து வரும். சப்ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னா கம்பெனியில் இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அப்போ ஷேர் ஹோல்டருக்கு சேர வேண்டியதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஷேர் கேபிட்டல், போத் ஈக்விட்டி அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ப்ளஸ் அவங்களுக்கு சேர வேண்டிய ரிசர்வ், சர்ப்ளஸ் அப்படின்றது ப்ராஃபிட் எல்லாமே சேர்ந்தது. அப்போ எஸ்பெஷலி நோட் நம்பர் 1, 2ஓட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இங்கே வரும்.
அப்போ நோட் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல், அதுக்கான டோட்டல் வந்து 4,52,500 ருபீஸ் காலத்தில் சீரியல் நம்பரை நோட் நம்பராகவும், ஸோ அதுக்கான தலைப்பை வந்து நம்ம பர்டிகுலர்ஸ் காலத்துலேயும் மென்ஷன் பண்ணியாச்சு. அதே பேட்டர்னில் நோட் நம்பர் 2ஓட டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நோட் நம்பர் 2க்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் தலைப்பு கொடுத்துருப்போம். டோட்டல் வந்து 81,640. அதுக்கு அடுத்தது சப்ஹெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கக்கூடியது எல்லாமே நான் கரண்ட் லயபிலிட்டிஸில் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நோட் நம்பர் 3 லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் ஒரு 3 lakhs இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது கரண்ட் லயபிலிட்டிஸ். கரண்ட் லயபிலிட்டிஸில் 4, 5, 6ஓட டீட்டெயில்ஸ் வந்து வரும். ட்ரேட் பேயபிள் ஒரு 88,000, ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் ஒரு 25,000, அதர் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஒரு 9,000. இப்போது 1லேருந்து 6 வரைக்கும் தான் வந்து லயபிலிட்டிஸுக்கு சேர வேண்டியது. அப்போ டோட்டல் பண்ணிக்கலாம். 4,52,500, 81,640, 3 lakhs, 88,000, 25,000, 9,000 ஆட் பண்ணோம்னா 9,56,140ன்றது வந்து டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி. ஏன் வெறும் லயபிலிட்டின்னு இல்லாமல் ஈக்விட்டின்னு வருதுன்னா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ளஸ் எனி அதர் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது அசட்டோட வேல்யூ எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது ரோமன் லெட்டர் 2 அசட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் 7, 8, 9, 10ஓட டீட்டெயில்ஸ் வரும். அதுக்கடுத்து அடிஷ்னலாக இருக்கக்கூடிய அசட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசட்டு கீழே சப்ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அசட்டு, அதாவது கரண்ட் அசட் இல்லாமல் இருக்கக்கூடியது ஃபிக்ஸட் அசட் எல்லாமே அதை எடுத்துக்கலாம். அதில் ஃபிக்ஸட் அசட்லேயே டேஞ்சபிள், இன்டேஞ்சபிள் ஃபிக்ஸட் அசட் இருக்குது. ஃபஸ்ட்டு நோட் நம்பர் 7 டேஞ்சபிள் அசட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்டு 6,46,840 அப்ளை பண்ணிப்போம். நோட் நம்பர் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேஞ்சபிள் அசட்டு, அதோட டோட்டல் வந்து 26,275 எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நோட் நம்பர் 9 நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தலைப்பு கொடுத்துருப்போம், அதோட டோட்டல் 60,000 அதை எடுத்துப்போம். செகண்ட் சப்ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட்டு கீழே கரண்ட் அசட்ஸு, அதில் நோட் நம்பர் 10 ட்ரேட் ரிசீவபிள் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். நோட் நம்பர் 10 ட்ரேட் ரிசீவபிள் ஒரு 82,640 அதை எடுத்துக்கலாம், 650. அடுத்தது நம்மளோட கொஸ்டினில் க்ளோசிங் ஸ்டாக், அதாவது ஸ்டாக் ஆன் 31/12/2017 ஒரு 1,01,000 அடிஷ்னல் கொடுத்துருப்பாங்க, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே அதை நம்ம எடுத்துப்போம். அது மட்டும் இல்லாமல் ட்ரையல் பேலன்ஸில் கேஷ் பேலன்ஸு, பேங்க் பேலன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, 750, 39,900 இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம், அசட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 6,46,840, 26,275, 60,000, 82,650, 1,01,000, 750, 39,900 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 9,56,140 வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் டோட்டல் அசட்டோட வேல்யூ. இப்போது லயபிலிட்டியும் 9,56,140, அசட்டும் 9,56,140. அப்போ நம்ம போட்ட சம் வந்து கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதோட இந்த சம்மு பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது சம்மு சால்வ் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் அது மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புவேன். அதோட நம்மளோட சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதில்